ஹாய் ஹலோ வணக்கம். மட்டன் பிரியாணி செய்யணும் சாப்பிட்ணுன்னு ஒரு மூடு வந்துடுச்சுங்க. சரின்னு களத்தில் இறங்கியாச்சு மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு. பாய் வீட்டு மட்டன் பிரியாணி ட்ரை பண்ணலான்னு ஒரு குக்கர் எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணியாச்சு. 3 துண்டு பட்டையும் 4 கிராம்பும் ஆட் பண்ணியாச்சு. அது பொரிஞ்ச உடனே 4-5 பெரிய வெங்காயம் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். கடையில் தான் ஆர்டர் பண்ணுவோன்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு வீடியோ யூடியூப்பில் பார்த்தேன். கடையில் வாங்கின பிரியாணியில் மட்டன் நல்லியில் புழு இருந்ததுன்னு, அது பயம் வந்துடுச்சு. ஸோ நம்மளே இறங்கி செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஆரம்பித்தாச்சு வேலையை. நல்லா வெங்காயத்தை வதக்கிக்கணும். கண்ணாடி பதத்துக்கு வரும். நல்லா கேரமலைஸ் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கிட்டால் பிரியாணி நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம வீட்டில் பிரியாணி செய்யும் பொழுது, ஸ்மால் குவான்டிட்டி செய்யும் பொழுது நல்லா ஹைஜீனிக்காக க்ளீன் பண்ணி நீட்டாக செஞ்சுருவோம். அதே ஹோட்டலில் லார்ஜ் ஸ்கேலில் செய்யும் பொழுது அவங்க சுத்தமாக கழுவுறாங்களா, க்ளீனாக செய்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது. ஒரு கைப்பிடி கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி புதினாவும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஆனால் பசங்க ஹோட்டல் சாப்பாட்டுக்கு தான் ஆசைப்பட்றாங்க. எப்பயுமே மத்தியானத்தில் சூடாக தாங்க செஞ்சு கடையில் கொடுப்பாங்க. ஆனால் ஈவினிங் மத்தியானம் செஞ்சதை ஆற வச்சு அதை சூடு பண்ணி தான் நமக்கு கொடுக்குறாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். எப்பயுமே பாய் வீட்டு பிரியாணியில் இஞ்சியோட அளவு அதிகமாக சேர்த்துக்கிறாங்க. நம்ம 100 இஞ்சின்னா 150 பூண்டு போடுவோம். அவங்க அப்படியே ஆப்போசிட்டாக 100 பூண்டுன்னா 150 இஞ்சி போடுறாங்க. 3 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தனி மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு சேர்த்துங்க. நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன், 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 4 தக்காளி சேர்த்து அதையும் ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். நல்லா ஸ்மாஷ் ஆகிற வரைக்கும் வேகட்டும். ஏதோ மத்தியானம் வச்ச பிரியாணியை ஈவினிங் சூடு பண்ணி கொடுக்குறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது அவ்வளோ நாள் வச்சுருந்து புழு வர்ற வரைக்கும் வச்சுருந்து கொடுக்குறாங்கன்னா அது எப்படி தான் அவங்களுக்கு மனசு கேட்டுதோ தெரியல. இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். நல்லா குழைய வேகட்டும் தக்காளி. 3 ஸ்பூன் கெட்டியான தயிர் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுங்க. தக்காளி, பிரியாணி, வெங்காயம் எதுவுமே தெரியாமல் நல்லா ஸ்மாஷ் பண்ணி வேகணும். காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய் நான் 6 பச்சை மிளகாய் கீறி விட்டு ஆட் பண்ணியிருக்கேன். 3/4 கிலோ மட்டன் ஆட் பண்ணுறேன். 3/4 கிலோ பாஸ்மதி ரைஸ் அலசி ஊற வச்சுருக்கேன். எனக்கு நான் இருக்கிற இடத்துல வெள்ளாட்டு கறி சூப்பராக கிடைக்கும். மட்டனை ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விடுங்க. மசாலா மட்டன் எல்லாம் சேர்கிற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா கலந்து கொடுங்க. இப்போது தண்ணி ஆட் பண்ணி விசில் போட்டு ஒரு 5 விசில் விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு வேக வைங்க. எப்பயுமே மட்டனை சிம்மில் வச்சு 5 நிமிஷம் வேக வைக்கும் பொழுது மட்டன் நல்லா சாஃப்டாக வெந்து வரும். நம்ம வீட்டில் செய்யும் பொழுது சுத்தமாகவும் செஞ்சு சாப்பிட்லாம், காசும் செலவாகாது, திருப்தியாகவும் சாப்பிட்லாம். கடையில் போய் சாப்பிட்டுட்டு ஒத்துக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லது. எனக்கு இப்போ மட்டன் பிரியாணினாலே அந்த மட்டன் நல்லி அவங்க வீடியோவில் காமிச்ச அந்த புழுவும் நல்லி எலும்பும் தான் ஞாபகம் வருது. நல்லா மட்டன் வெந்துடுச்சு பாருங்கள். மட்டனில் கொழுப்பில் உள்ள எண்ணெயெல்லாம் அப்படியே உருகி எப்படி மிதக்குது பாருங்கள். அதனால் ரொம்ப மட்டன் பிரியாணிக்கு எண்ணெய் ஊற்றணுன்னு அவசியம் இல்லை. இப்போது அலசி ஊற வச்சுருந்த பாஸ்மதி ரைஸ் அதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 டம்ளர் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 டம்ளர் தண்ணிங்க. கறி வேக வச்ச தண்ணி இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து செக் பண்ணி ஊற்றிங்க. அரிசிக்கு மேலே 1 இன்ச்சு தண்ணி நிற்கணும், அதுதான் கணக்கு. நல்லா இப்போ கலந்து கொடுத்துருங்க. மூடி ஒரு விசில் விட்டு நிறுத்திடலாம். இந்த இண்டக்ஷன் பாட்டம்ங்கிறதுனால குழஞ்சிரும், அதனால் 1 விசில் போதும் எனக்கு. நீங்கள் 1 விசில் விட்டு ஒரு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு கூட இறக்கலாம். இது பாட்டம் ரொம்ப ஹெவியாக இருக்கும் என்னோடய குக்கர், அதனால் 1 விசிலுக்கு மேலே வச்சோம்னா குழஞ்சிரும். அதனால் 1 விசிலோடு நான் நிறுத்திக்கிறேன். இப்போது பிரியாணி நல்லா வெந்து கமகமன்னு மணமாக இருக்குது. எப்படி இருக்குது பாருங்கள்.
நல்ல பாஸ்மதி ரைஸை ஊற வச்சதுனால ஒவ்வொரு அரிசியும் நல்ல நீளமாக இருக்குது பாருங்கள். ஏதோ சேமியாவில் பிரியாணி செஞ்ச கணக்காக இருக்குது. இது ரொம்ப நாள் முன்னாடி எடுத்த வீடியோங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு நல்லா இல்லை, அதனால நான் எடிட் பண்ணாமல் வச்சுருந்தேன். இன்றைக்கி தான் வீடியோவை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். பாருங்கள், நீளமாக இருக்குது பாருங்கள். ஒவ்வொரு ரைஸும் எவ்வளோ நீளம் இருக்குது பாருங்கள். ஒரு 1 ஹவர் ஊற வச்சா இந்த மாதிரி நல்ல நீளமாக கிடைக்கிது. இப்போது இந்த பிரியாணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். குக்கர்லேயே வச்சா குழஞ்சிரும். தாம்பாளத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதை ஒரு ஹாட் பேக்குக்கு மாற்றி சர்வ் பண்ணுறேன். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.